ஹலோ! வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற டாபிக் எத பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே நம்ம கனடா பிஆர் ஊர்லேருந்து அப்ளை பண்ணும்போது, நமக்கு பாயிண்ட்ஸ் பத்தல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஏன் கனடாக்கு ஒரு டெம்பரரி வொர்க்கரா போக்கூடாது? ஆர் நம்ம ஏன் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டா போய் அங்க போய் படிச்சுட்டு, கொஞ்சம் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு பிஆர் அப்ளை பண்ணக்கூடாது? இப்படி தானே நம்ம யோசிப்போம். ஆனா நிஜமாவே இப்ப ரியாலிட்டி இங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடால இருக்கிறவங்களாலேயே இப்ப வந்து பெர்மனன்ட் ரெசிடென்சி வாங்க முடியல. அதுக்கான ரீசன்ஸ் என்ன? அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கும்? அப்படிங்கறத தான் நான் இந்த வீடியோல உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். இமிகிரேஷன்னாலே நம்ம நிறைய பாசிட்டிவ் சைட்ஸ் பார்த்திருக்கோம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னு நம்ம பேசிட்டு வரோம். ஆனா வந்து இதோட ஒரு டார்க் சைடும் இருக்கும்ல, அதையும் வந்து நம்ம பார்க்கணும்ல. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மெயினா பண்றது. ஆல்ரெடி கனடால இருக்கிறவங்க ஒரு பிஆர் அப்ளிகேஷன் ஓபன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க யாரா இருப்பாங்க? ஒண்ணு டெம்பரரி ஒர்க்கரா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. ஆனா இப்ப இங்க எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவங்களோட ஒர்க் பர்மிட்ஸ் எல்லாம் எக்ஸ்பைரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கதான் வந்து பிரச்சனை வருது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க இருக்கிற சிஆர்எஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சிஆர்எஸ் ஸ்கோர். அதனால வந்து இவங்களால அப்ளை பண்ண முடியல. ஐ மீன் ப்ரொஃபைல் ஓபன் பண்ண முடியும். பட் அவங்க யாருக்கும் வந்து இன்விடேஷன்ஸ் டு அப்ளை வர மாட்டேங்குது. இந்த பாயிண்ட்ஸ் சொல்லலாம், இந்த சிஆர்எஸ் பாயிண்ட்ஸ் அது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா, ஒருத்தரோட பர்சனல் ஆட்ரிபியூட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஏஜ், அப்புறம் வந்து அவங்களோட எஜுகேஷன், அவங்களோட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இதை ரிலேட் பண்ணி தான் வந்து அந்த பாயிண்ட்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரச்சனை எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, எப்போ இந்த கேட்டகரி பேஸ்டு ட்ராஸ்ன்னு கொண்டு வந்தாங்களோ அப்போலேருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, முன்னாடி வந்து எப்படி ஒர்க் ஆச்சுன்னா, இந்த கேட்டகரி பேஸ்டு ட்ராஸ்லாம் கிடையாது. சிஇசிக்கு மட்டும் ஒரு தனி ட்ரா கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து இந்த எஃப்எஸ்டபிள்யூ ட்ரான்னு தனியாக கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த சிஇசி ஒன்லி ட்ரால வரும்போது கனடால இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சிஆர்எஸ் ஸ்கோரை வச்சிருந்தா அந்த சிஆர்எஸ்க்கு அபோவ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணாங்க. நான் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கும் அப்படிதான். நான் வந்து சிஇசி ட்ரால தான் வந்தேன். ஆனா இந்த பேண்டமிக் அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிஇசி ட்ரா வந்து பாஸ் ஆயிடுச்சு. இப்ப சிஇசி ட்ராவே நடக்கிறது இல்ல. ஸோ இதுதான் வந்து பிரச்சனை. பர்டிகுலர்லி இந்த கேட்டகரி பேஸ்டு ட்ராஸ்ன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேட்டகரியில இன்வால்வ் ஆகாத கேண்டிடேட்ஸ் இருப்பாங்கல்ல, இப்ப அவங்களுக்குலாம் வந்து இங்க பயங்கர பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இன்விடேஷன்ஸ் டு அப்ளை வர மாட்டேங்குது. அண்ட் மோர் ஓவர் பாயிண்ட்ஸும் வந்து இங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்ப லாஸ்ட் ட்ராவே எடுத்துக்கோங்களேன், 524 527 போச்சு. இப்ப இதனால யாருக்கு ரொம்ப பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, பர்டிகுலர்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகுது. ஸோ இப்ப இந்த பெர்மனன்ட் ரெசிடென்சி எடுக்கணுங்கிற அந்த ஒரு டெஸ்பிரேஷன்லயே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் அந்த ஜாப் ஆஃபர்ஸுக்கெல்லாம் பிரைப்ஸ் கூட கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த எல்எம்ஐஏவை காசு கொடுத்து வாங்குறது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து அது இப்ப வந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடியில இருந்தே இருக்கு. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப வந்து அது ரொம்ப நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய பேரால வந்து பிஆர் வந்து அப்ளை பண்ண முடியல. அதாவது வந்து அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் பத்தல அப்படிங்கிறதுனால. இப்ப பாயிண்ட்ஸ் பத்தலன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு ஜாப் ஆஃபர், ஒரு எல்எம்ஐஏ ஜாப் ஆஃபர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்? 50ல இருந்து 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த ஜாபை பொறுத்து. இப்ப நீங்க ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டட் ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்ப இதே நீங்க மேனேஜரியல் லெவல்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா நமக்கு பாயிண்ட்ஸ் வராதா, நம்ம எப்படியாவது வந்துட்டு பிஆர் ஆகிட மாட்டோமா அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த எல்எம்ஐஏவை கூட காசு கொடுத்து வாங்குறாங்க. பர்டிகுலர்லி நான் சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஒர்க் பர்மிட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு அந்த பிஜிடபிள்யூபி ஒரு 3 இயர்ஸ் தான் வேலிடிட்டினா 3 இயர்ஸ் தான் வேலிடிட்டி. அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அந்த பீரியடுக்குள்ளேயே அவங்க ஒரு வேலையை தேடி அந்த பிஜிடபிள்யூபியை ஒரு நார்மல் ஒர்க் பர்மிட்டா அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி முன்னாடி போட்டிருந்த வீடியோல எல்லாம் கூட சொல்லியிருப்பேன், இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்னால டக்குன்னு வேலை எடுக்க முடியல, பார்ட் டைம் ஜாப்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனாலே வந்து எல்எம்ஐஏ ஜாப்ஸ் நிறைய பேர் காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படிங்கிற நியூஸும் வந்து வந்திருக்கு. போன மாசம் மினிஸ்டர் மார்க் மில்லர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல, கேப் ஆன் டெம்பரரி ரெசிடென்ஸ், அந்த மீட்டிங்ல கூட இதை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி எல்எம்ஐஏ வச்சு நிறைய அபியூஸ் நடக்குது இங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, இது எங்களோட காதுக்கும் வந்துச்சு, இதை வந்து நாங்க கிராக் டவுன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா எல்எம்ஐஏங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த மாதிரி விற்கிறதுக்காக கொண்டு வந்த டிசைன் கிடையாது. அது நிஜமாவே ஒரு எம்ப்ளாயருக்கு ஒரு ஃபாரின் ஒர்க்கரோட நீடு இருக்கிறதுனால தான் இந்த லேபர் மார்க்கெட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டே கொண்டு வந்தோம். ஸோ நாங்க வந்து இதையும் வந்து கிராக் டவுன் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல என்னன்னா, இங்க கனடா
கனடால இருந்து பிஆர் அப்ளை பண்றாங்கல்ல, எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பிஆர் வர்றதுக்காக வெயிட் பண்றவங்க கிட்டத்தட்ட 2,12,000 பேரு கனடால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கனடாக்குள்ள இருந்து பிஆருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. யாரா இருந்தாலும் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பாயிண்ட்ஸுக்கு இன்விடேஷன்ஸ் டு அப்ளை வரணும். இப்போ ஒர்க் பர்மிட்ல இருக்கோம், என்னோட ஒர்க் பர்மிட் எக்ஸ்பைரி ஆக போகுது. நான் வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன் எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு. ஆனா எனக்கு இன்னும் ஐடிஏ வரலன்னா நமக்கு வேற வழியே கிடையாது. ஒன்னு அந்த ஒர்க் பர்மிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாத பட்சத்துல நம்ம திரும்ப ஊருக்கு தான் வர மாதிரி இருக்கும். ஆனா இதுவே உங்களுக்கு ஐடிஏ வந்துருச்சு, நீங்க ப்ரொஃபைலும் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப வந்து நம்ம பிரிட்ஜிங் ஓப்பன் ஒர்க் பெர்மிட் அப்படின்னு ஒண்ணு அப்ளை பண்ணலாம். அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து என்னோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த பிஆர் வர வரைக்கும் நம்ம அந்த பிரிட்ஜிங் ஓப்பன் ஒர்க் பெர்மிட்லயே நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப ஐடிஐ வராதவங்களோட சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. அதை தான் நான் இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இதுக்கு இன்னொரு ரீசன் என்ன, ஏன் வந்து இப்படி இருக்குன்னா, முன்னாடி வந்து கனடாக்கு வந்து டெம்பரரி ஒர்க்கர்ஸாவும் ஸ்டூடெண்ட்ஸாவும் வந்தவங்க வந்து ரொம்ப கம்மியா இருந்தாங்க. ஏன் வந்து நிறைய டெம்பரரி ஒர்க்கர்ஸ் வந்தாங்க, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேண்டமிக் ஆரம்பிச்சதுல அந்த பீரியட்ல, அதாவது பீக்ல இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பாலிசி ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு பிஜிடபிள்யூபி இருக்குல்ல, நான் சொல்லியிருந்தேன் பிஜிடபிள்யூபிக்கு வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் கிடையாதுன்ட்டு. ஆனா பேண்டமிக் அப்ப என்ன ஆச்சுன்னா, பிஜிடபிள்யூபிக்கு 18 மந்த்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அதனால நிறைய பேர் அதுலயே கொஞ்சம் பேர் உள்ள இருக்காங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை வந்து உள்ள கூப்பிட்டுட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனடாவோட இந்த லேபர் மார்க்கெட் ஷார்டேஜை வந்து சரி பண்ணணுங்கிறதுக்காக. அண்ட் பேண்டமிக் அப்போ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், குட்டி குட்டி பிசினஸஸ் எல்லாம் டவுன் ஆயிருக்கும்ல, ஸோ அதெல்லாம் ரன் பண்றதுக்கு நிறைய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் மோஸ்ட்லி வந்து இந்த ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸ்ல வந்து ஆப்கான்ஸ், யுக்ரைனியன்ஸ்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து இந்த பேண்டமிக் டைம்ல உள்ளார வந்துட்டாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த மாதிரி கேட்டகரி பேஸ்டு டிராஸையும் கொண்டு வரேன் அப்படிங்கிறது தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா கனடால வந்துட்டு அவங்க டார்கெட் பண்ற ஆக்குபேஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஷார்டேஜ் இருக்கு, அதனால எனக்கு அவங்க மட்டும் போதும் அப்படின்னு அவங்க செரி பிக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பேண்டமிக் அப்போ இவங்க கொண்டு வந்த இந்த பாலிசி ரிலாக்ஸேஷன்ஸ்னால என்ன ஆயிடுச்சுன்னா, டெம்பரரி ரெசிடென்ட்ஸோட எண்ணிக்கை வந்து பயங்கரமா ஏறிடுச்சு. எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி 1.4 மில்லியன் இருந்தது, இப்போ வந்து 2.5 மில்லியன் இருக்கு. ஸோ எவ்வளவு தூரம் ஸ்கை ராக்கெட் ஆயிருக்கு பாருங்க. அதுதான் சொல்றாங்க. 42% வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட், 53% வந்து டெம்பரரி ஒர்க்கர்ஸும், 5% வந்து இந்த அசைலம் சீக்கர்ஸும் இருக்காங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பிஜிடபிள்யூபி எக்ஸ்டென்ஷன்ஸை கட் பண்ணிட்டாங்களா பேண்டமிக் அப்புறம். அதுக்கப்புறம் இந்த டெம்பரரி ஒர்க்கர்ஸையும் வந்து கம்மி பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்களா, அதனாலயே இப்ப ஆல்ரெடி உள்ள இருக்கிற கிட்டத்தட்ட 6 லட்சம் பேருக்கு அவங்களோட லீகல் ஸ்டேட்டஸ் லூஸ் ஆகுற அளவுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கண்டிப்பா எங்கேயோ பாலிசி மிஸ்ஃபயர் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அதனாலதான் இப்ப வந்து ரீசெண்டா இந்த டெம்பரரி ரெசிடென்ஸை வந்து கம்மி பண்றேன் அப்படிங்கிற ப்ரோக்ராம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது பீட் டெம்பரரி ஒர்க்கரா இருக்கட்டும், இல்ல வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் கேப்பா இருக்கட்டும், இது எல்லாமே இதை குறைக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ப்ரோக்ராம்ஸ் தான் இது எல்லாமே. இந்த ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் வந்ததுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கனடா வந்து கூப்பிட்டதுதான். இந்த மாதிரி இந்த ஆக்குபேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊர்ல லேபர் மார்க்கெட் ஷார்டேஜ் இருக்கு, இந்த பர்டிகுலர் ஆக்குபேஷன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்படின்னு சொன்னதும் இன்னொரு ரீசன். முக்கியமா வந்து பிராங்கோபோன் இருக்குல்ல, அந்த ப்ரோக்ராம், இந்த பிராங்கோபோன் ப்ரோக்ராம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, மோஸ்ட்லி எல்லா பிரெஞ்சு தெரிஞ்சவங்க எல்லாருமே கியூபெக்ல தான் இருப்பாங்க. கியூபெக்கை தாண்டி வெளியில யாருமே வந்து அந்த பிரெஞ்சு கம்யூனிட்டி இல்ல, அண்ட் அது வந்து அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறதுனாலதான் இந்த பிராங்கோபோன் மொபிலிட்டி ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. சோ அந்த ஸ்ட்ரீம்ல நிறைய பேரும் வந்து உள்ளார வந்திருக்காங்க அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து சொல்றாங்க. இப்போ ஒரு எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரோக்ராம்ல ஒருத்தருக்கு ஸ்கோர் வந்து 0ல இருந்து மேக்ஸிமம் 1200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணுவோம். கரெக்டா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேண்டிடேட் ப்ரொஃபைல் ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த அப்ளிகண்ட்டுக்கு ஏஜ் 26, அதுக்கப்புறம் அவங்க வந்து சிங்கிள்னே வச்சுக்கலாம். அவங்களோட எஜுகேஷன் வந்து இப்போ 3 இயர்ஸ் யூஜி பண்ணியிருக்காங்க அவங்க ஊர்ல, அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வந்து பிஜி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கனடால. அதுக்கப்புறம் ஐஇஎல்ஸும் வந்துட்டு ஒரு சிஎல்பி 6 எடுத்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்தோம்னா 1 இயர் அவங்க ஊர்ல ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 2 இயர்ஸ் வந்து கனடால ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுப்போம். சிப்ளிங் இருந்தா அதுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இல்ல, அவங்களுக்கு சிப்ளிங்கும் இருக்காங்கன்னே வச்சுப்போம். இப்ப நான் சொன்ன அப்ளிகண்டோட ப்ரொஃபைல நம்ம சிஆர்எஸ் ஸ்கோருக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 477 வருது. இப்ப இதே வந்து ஒரு ஜாப் ஆஃபர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 527 வரும், எக்ஸ்ட்ரா ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணா. ஸோ இப்போ இதை தான் சொல்றேன்,
இப்ப ஜாப் ஆஃபர் இல்லாம நீங்க அவங்களோட ப்ரொஃபைல பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து எதனா மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுமோ அதுல மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு. ஆனா ஜாப் ஆஃபர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா அவங்க இந்த ஜெனரல் டிராக்கு வருவாங்க. இப்ப இதனால என்ன ஆகுதுன்னா அவங்க ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க இந்த 50 பாயிண்ட்ஸ் வேணுங்கிறதுக்காக. அதனால வந்து எல்எம்ஐஏ ஜாப் ஆஃபர் யாராவது கொடுத்தாங்கன்னா அது அவங்க காசு கொடுத்தும் வாங்குறாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இந்த செக்டார் ஸ்பெசிபிக் டிராஸ் ஏன் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா கனடாவோட லேபர் மார்க்கெட் ஷார்டேஜை ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான். அந்த கேட்டகரி பேஸ்டு டிராஸ்ல அவங்க போன அந்த லோயஸ்ட் ஸ்கோர் எவ்வளவு தெரியுமா? 354 வரைக்கும் போனாங்க. மீன்வைல் இந்த எந்த ஆக்குபேஷன்லயுமே ஃபிட் ஆகாத ப்ரொஃபைல்ஸ் இருக்கும்ல, அவங்களுக்காக நடந்த அந்த ஜெனரல் டிரா பாத்தீங்கன்னா பயங்கரமான ஹையஸ்ட் ஸ்கோர். அதாவது சிஆர்எஸ் வந்து 500 அண்ட் அபவ். நான் வந்து ஒரு வீடியோ போட்டப்போ 500 அண்ட் அபவ் இருந்துச்சு. அப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து 520 அண்ட் அபவ் 524 527 வரைக்கும் போயிடுச்சு. இப்ப இந்த மாதிரி இப்ப நான் ஒரு ப்ரொஃபைல் கொடுத்தல, ஒரு எக்ஸாம்பிள் ப்ரொஃபைல். இப்ப அவங்களெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க ஆல்ரெடி மேக்ஸ் அவுட் ஆயிட்டாங்க நிறைய எலிமெண்ட்ஸ்ல. இப்ப அவங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் இருந்தாதான் அந்த 527 அவங்க ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தான் இப்ப எல்லாருமே தள்ளப்பட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி தானே, ஆனால் ரியலாகவே வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு படிக்கிற ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏன் அவங்களால பிஆர் எடுக்க முடியலன்ட்டு. அதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டூடெண்டோட பேக்ரவுண்ட் இருக்கும்ல, அது வந்து நான் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு வந்து 501 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு சிஆர்எஸ். அவங்க வந்து பயோகெமிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறாங்க யூஜில இந்தியால. அதுக்கப்புறம் இங்க கனடால வந்து அதே ரிலேட்டடா பிஜி வந்து பண்ணியிருக்காங்க. 2 இயர்ஸ் பிஜி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மொத்தமா வந்து 3 இயர்ஸ் ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் கனடால இப்ப 5 வருஷம் அவங்க இருக்காங்க. ஆனாலும் இன்னும் அவங்களால வந்து பிஆர் வந்து அப்ளை பண்ண முடியல. அதுக்கு ரீசன் என்னன்னா இப்ப இருக்கிற கரண்ட் டிரா என்ன இருக்கு, 527ல இருக்கு. அண்ட் இவங்களோட ஆக்குபேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரி பேஸ்ட்லயும் வரல. அவங்களோட ஏஜ் வந்து 29. இப்ப இதுல என்னன்னா ஏஜ் ஏற ஏற பாயிண்ட்ஸ் வந்து குறையும். அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கு. பட் அது நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அது வந்து வருஷம் வருஷம் மாறிட்டு இருக்கிற ஃபேக்டர் தான். நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு சிஆர்எஸ் ஸ்கோரை ஏத்துறதுக்கு நம்ம வந்து யூஜில இருந்து பிஜி பண்ணலாம், ஐஎல்ஸ்ல நல்ல ஸ்கோர் எடுக்கலாம், வேணும்னா பிரெஞ்சு படிக்கலாம். இவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். பட் ஏஜ் ஃபேக்டரை நம்ம டிசைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இந்த 501 ஸ்கோர் அவங்களுக்கு இன்னும் கம்மியா தான் ஆகும். நிறைய இந்த ஃப்ராடுலன்ட் ஜாப்ஸ் எல்லாம் நான் சொல்றேன்ல, அதெல்லாம் எங்க அட்வர்டைஸ் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மெயினா வந்து இந்த சோசியல் மீடியால, அதாவது யூடியூப்ல, டிக்டாக்ல, பிளாட்ஃபார்ம்ஸ்ல தான் இந்த ஜாப்ஸ் எல்லாமே அட்வர்டைஸ் ஆகுது. யாரை வந்து இவங்க மெயினா டார்கெட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்களோட பிஜிடபிள்யூபி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. பிஆர் அப்ளை பண்ணணும்னா ஒரு எல்எம்ஐஏ ஜாப் ஆஃபர் இருந்தா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்ங்கிறதுனால இந்த ஜாப் அலர்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு இந்த டிக்டாக், யூடியூப் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல தான் வருது. இப்ப நான் இவ்வளவு சொன்னேன்ல, ஆனா எல்எம்ஐஏக்கு வந்து எவ்வளவு காசு வாங்குறாங்கன்னு நான் சொல்லவே இல்லைல்ல, சொல்றேன். இப்ப இந்த 50 பாயிண்ட்ஸை விடுங்க. 50 பாயிண்ட்ஸ் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளவு கேட்பாங்கன்ட்டு. ஆனா 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எவ்வளவு தெரியுமா சார்ஜ் பண்றாங்க? $50,000. அதாவது நினைச்சே பார்க்க முடியல. $50,000 வந்து அவங்க சார்ஜ் பண்றாங்க. இதுல இருந்து நீங்க 50 பாயிண்ட்ஸ்க்கு எவ்வளவு கேட்பாங்கன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. $50,000 எவ்வளவு நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30 லட்சமா. அதாவது ஒரு மாஸ்டர்ஸ் படிக்க வரவங்களுக்கே 30 லட்சம் ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த எல்எம்ஐஏ ஜாப் ஆஃபர் வாங்குறதுக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் வந்து காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு இப்ப வந்து சூழ்நிலை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ராடுலன்ட் ஜாப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சிலதெல்லாம் மார்க்கெட்லயே கிடையாது. இதெல்லாமே ஒரு ஃபேக் ஜாப்ஸ் கிரியேட் பண்றாங்க. இன்னொன்னு என்னன்னா சில ஜாப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல ஒர்க்கே பண்ண முடியாது. அதாவது எந்த அளவுக்கு ஒரு ஒர்க்கரை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு கண்டிஷன்ஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கிற ஜாப்ஸா இருக்கு. இதை வந்து அபிஷியல்ஸ் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கனடால இவ்வளவு ஜாப் வேகன்சிஸ் இருக்குன்னு அட்வர்டைஸ் பண்றாங்கல்ல, 7 லட்சம் ஜாப் வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த 7 லட்சத்துல எவ்வளவு ஃபேக்கு, எவ்வளவு வந்து ஒர்க் பண்ண முடியாத கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டு அதெல்லாம் செப்பரேட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆர்மியே தேவைப்படுமா. அந்த அளவுக்கு வந்து நிறைய ஃபேக் ஆஃபர்ஸ் வந்து அந்த வேகன்சில இன்க்ளூடட். இந்த ஃபேக் ஜாப் ஆஃபர்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இந்த பிரான்ச்சைஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கிற இந்த இண்டிபெண்டன்ட் ஓனர்ஸ், குட்டி குட்டி பிசினஸஸ், இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தான் இந்த நிறைய ஃபேக் ஜாப் ஆஃபர்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த உள்ளார இருக்கிற டெம்பரரி ரெசிடென்ட்ஸை வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸா ஆக்கணும். ஆனா உள்ளார இருக்கிறவங்க எல்லாருமே பெர்மனன்ட் ரெசிடென்ட்டா நான் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அண்ட் யாரும் அந்த மாதிரி ஜாப் ஆஃபர்ஸை அப்ரோச் பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்க வந்து நினைக்கலாம் இது வந்து டெம்பரரி ஒர்க்கரா இருக்கட்டும் இல்ல இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், அது எல்லாமே டெம்பரரி ரெசிடென்ட் வீசா
விசாஸ் தானே, டெம்பரரி தானே, அது பெர்மனன்ட் கிடையாது இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு டெம்பரரி ஒர்க்கரா உள்ள வரவங்களும் சரி, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா உள்ள வரவங்களும் சரி, அவங்க 2 பேரும் ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட்டா ஆகணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா ஏன்னா ஒரு டெம்பரரி ஒர்க்கரா உள்ள வந்தவங்க கனடாவோட எக்கனாமிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா வந்தவங்க அவங்க ஒரு கெனடியன் எஜுகேஷன் வச்சிருக்காங்க அண்ட் அதுவுமே வந்து கெனடியன் எக்கனாமிக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேருமே வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட்டா ஆகணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இது நான் ரீசெண்டாவே ஆர்டிக்கல்ல படிச்சது, அதை தான் நான் ஷேர் பண்றேன். டெம்பரரி ஒர்க்கர்ஸா உள்ள வரவங்க நிறைய பேர் அவங்களுக்கு பிஆர் பாத்வே இல்லாததுனால என்னால திரும்ப நான் ஊருக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசைலம் வந்து கிளைம் பண்றதா நான் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். இதுல என்னன்னா சில பேர் நிஜமாவே அவங்க ஊருக்கு திரும்ப போக முடியாம கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து எல்ஜிபிடி கியூவா இருக்கலாம், இல்ல அவங்க ஊர்ல நிஜமாவே பிரச்சனையா இருக்கலாம், அவங்களால திரும்பி போக முடியாது. ஸோ இந்த மாதிரி பீப்புளும் இங்க இருப்பாங்கல்ல, ஸோ அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்ப டெம்பரரி ரெசிடென்ட் விசாஸ்ல வரவங்க எல்லாம் ஒரு கண்ட்ரிக்கு வந்து கெஸ்ட் மாதிரி தான். இப்ப அந்த டெம்பரரி ரெசிடென்ட் விசாஸ்ல வந்தவங்க கான்ட்ரிபியூட் பண்ற காசை மட்டும் வச்சு கனடாவோட எக்கனாமியை வந்து பூஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை வந்து கனடா வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறத தான் நான் வந்து சொல்றேன். இப்போ இந்த மாதிரி இருக்கிற டெம்பரரி ரெசிடென்ட்ஸ் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸா மாறல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நிறைய அசைலம் கிளைமெண்ட்ஸ் வரும், நிறைய அன்டாக்குமெண்டட் பீப்புளா மாறுவாங்க, நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபாலோ ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து தடுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சிஇசி ட்ராவை கொண்டு வரணும், இல்ல வேற ஏதாவது ஸ்மூத் டிரான்சிஷன்ஸ் இருக்கும்ல, டெம்பரரி டு பெர்மனன்ட், அந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வரணும். ஆக்சுவலா கனடா வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்குமே ரோல் மாடலா தான் இருந்துச்சு இந்த இமிகிரேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும். ஆனா பேண்டமிக் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. எல்லாருமே நம்புற மாதிரி நானும் வந்து ஏதாவது ஒரு பாலிசி கொண்டு வருவாங்க இங்க இருக்கிற டெம்பரரி ரெசிடென்ட்ஸ் எல்லாரையும் பெர்மனன்ட் ஆக்குறதுக்கு அப்படின்னு நானும் உங்களை மாதிரி நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் பண்ணதுக்கு ரீசனும் அதுதான். இப்போ வந்து கனடால வந்து நிறைய இமிகிரேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தாலும் கொஞ்சம் டார்க் சைட்ஸும் இருக்குல்ல, கொஞ்சம் டவுன் சைட்ஸும் இருக்கு. ஆனா அதை பத்தி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்க இருக்கிறவங்களோட ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, கனடால இருந்துட்டு உனக்கு என்னப்பா நீ கனடால போய் வேலை செஞ்சுட்டு பிஆர் எடுத்துருவேன்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. ஆனா நிஜமாவே அவங்களுக்கு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நான் இங்க டாக்குமெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அதுக்கு தான் நான் இந்த வீடியோ பண்ணினேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு, உங்களுக்கு பிஆர்ல என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, அதை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மத்தவங்க யாராவது படிச்சா கூட அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்களெல்லாம் நான் வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். பை பை, டேக் கேர்.